ஹாய், ஒரு சந்தோஷமான வீடியோ. உதாரணமாக ஃபிலிம் ரிவ்யூஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உதாரணமாக கடைசி ஒரு 20-30 ரிவ்யூ எடுத்து பார்த்தோம்னா, அநேகமாக அதில் ஒரு 75% ஆஃப் த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, எக்ஸ்பிரஸ் மை என்வி. கேரளாவில் மட்டும் படம் எப்படி இப்படிலாம் எடுக்கிறாங்க, நம்ம ஊர் மக்கள் எடுக்கிறதே இல்லையே அப்படின்ட்டு பயங்கர சோகமாகவே வழக்கமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ட் தட் ஹஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். பட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வந்து நிறைய படங்கள் பார்த்ததுனால, நிறைய மலையாள படங்கள் நல்ல படங்கள் பார்த்ததுனால தெரியல, ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரைசிங் த மலையாளம் மூவிஸ் ஸோ மச், ஆல்வேஸ் சேயிங் தட் நமக்கு ஒரு ரிக்ரெட், நம்ம ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு வரமாட்டேங்கிறாங்க, நம்ம டேரக்டர்ஸும் அது மாதிரி வரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ஏறக்குறைய ஒரே மாதத்தில் 4 படங்கள் வந்திருக்குது. இந்த 4 படத்தையும் மொத்தமாக பார்த்து ஒரு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சேன். பட் உலக பெருமை ஆக்டரும் ஒரு மகா பெரிய மூவியும் வந்திருக்கிறதுனால இந்த வாழை படமும் கொட்டுக்காளி படங்களும் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்க தேட்டர்ஸில் எல்லாம் போயிடுச்சு. அதனால் பார்க்க முடியலன்னு ஐ எம் வெயிட்டிங் டு see them. ஸோ 2 படம் தான் பார்த்தேன். ஒன்று கூழாங்கல், இன்னொன்று வந்து ஜமா. இதில் கூழாங்கல்லை பற்றி கூட பேசிக்கலாம், ஏன்னா இதான் இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்த படம் ஜமா. அதனால் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். பாரி இளவரசன்னா பாரி அப்படின்னு ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் இது. சிம்பிளாக சொல்லணும்னா, அவர் வந்து ஹி பிலாங்ஸ் டு இந்த திருவண்ணாமலை ஏரியாவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் சொல்கிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே தெருக்கூத்தில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் போல். ஸோ ஹி வாஸ் born அண்ட் brought up in that particular circumstances. ஸோ அந்த ஏரியாவில் வச்சு, அந்த ஊரில் வச்சு, அந்த மக்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. பிரில்லியன்ட் மூவி. நம்ம கூட வசந்துட்டோன்னு எனக்கு தோணுச்சு. நம்ம டைரக்டர்ஸும் வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மக்கள் வந்து தரமான படங்கள் கொடுத்தா நல்லா பார்ப்பாங்கன்னு புரிஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் அந்த டைரக்டரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார், எப்படி ஓடிடியில் மட்டும் தான் பார்க்க முடியுது, தேட்டருக்கு எங்களுக்கு தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ரைட், லீவ் அலோன் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஸ்டாண்ட் ஆஃப் த மூவி இஸ் டூ குட். கூழாங்கல் பார்த்து கூட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஸோ பர்ஃபெக்ட். அதே மாதிரி அதில் வந்து இந்த இப்போ உதாரணமாக கூழாங்கல் பார்த்த உடனே இந்த படம் பார்த்து வெளியே வரவங்களை ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்கள்ல, அது இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு லேடி, புத்திசாலி லேடி சொல்லிச்சுது. அதில் கடைசியில் வந்து இந்த கொட்டுக்காளி படத்தில் ரிசல்ட் கொடுக்கல போல், அதாவது வாட் இஸ் சப்போஸ் ஆர் வாட் ஹேஸ் டு ஹேப்பன், வாட் ஷுட் ஹேப்பன்ங்கிற மாதிரி அது எதுவும் சொல்ல போல் ஒரு கொஸ்டின் மார்க்கோடு முடிச்சிருக்காரு போல். இவங்க பதில் தெரியாதவங்கள ஏன் படம் எடுக்க வராங்கிட்டு அறிவுபூர்வமாக ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டுச்சுது. அது மாதிரி இல்லாமல் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் போகிறதுனால இட் பிகம்ஸ் எ கொஸ்டின் டு யூ அண்ட் மீ. ஸோ நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போகிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் கொடுப்போம். ஸோ தட்ஸ் அவர் ஆன்சர். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த படத்துலையும் அதே மாதிரி கடைசியில் ஒரு சீன் வரும், அது வந்து அப்ரப்டாக அந்த படம் முடியும். அந்த 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 மாதிரி முடிகிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது இட் லீவ்ஸ் யூ டு திங்க், டு பாண்டர் ஓவர் த ஹோல் திங். வாட் ஷுட் ஹேப்பன், இது இப்போ அவங்க லவ் என்னாச்சு, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு வரலாம். ப்ராபப்ளி வி ஹேவ் டு ரைட் அவர் ஓன் இன்டர்னல் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளே நம்மளே ஒரு கதையை ஓட்டி பார்த்துக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஓகே, இந்த தெருக்கூத்து அப்படிங்கும் பொழுதும் அதில் எஸ்பெஷலி இந்த மேல் கேரக்டர், இந்த டேரக்டர், அதில் ரெண்டு நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஒன்று வந்து அவருடைய கம்பெனிக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, லேர்ன் அண்ட் டீச். இது வாத்தியார்களுக்கு வழக்கமாக சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம், லேர்ன் அண்ட் டீச் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அவர் கம்பெனிக்கு பேரே வச்சுருக்காரு, லேர்ன் அண்ட் டீச் கம்பெனி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாரு. அடுத்தது வந்து எழுத்து இயக்கம் அப்படின்னு போடுறது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எழுத்து பெர்ஃபார்மர்னு தனியாக போட்டுக்கிட்டார். ஸோ ஐ எம் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச, அந்த யூசேஜ் ஆஃப் த வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேர்ன் அண்ட் டீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அதான் கம்பெனி பேர் வச்சுருக்கிறாரு. It seems he has been coming in a few movies in small characters and all that. அது வந்து ஒன்று இது வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. பட் இப்போ என்னமோ ஒரு பாட்டில், உடைந்த பாட்டில் ஏதோ ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க போல இருக்குது. அதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருப்பார். பட் அந்த படத்துக்கு இந்த படம் வந்துருந்தது. ஐ திங்க் திஸ் கிவ்ஸ் எ வெரி குட் நேம் ஃபார் ஹிம். ஸோ இதில் வந்து அவர் வந்து அவர் வந்து அந்த தெருக்கூத்தில் வந்து ஹி வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் சார்ட் ஆஃப் அன்இம்பார்ட்டன்ட் கை தேர். அதனால் அவங்க பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விமன்ஸ் ரோல் மட்டும்தான் கொடுக்குறாரு. அந்த தெருக்கூத்தில் வந்து ராஜபாட் போடுறது தான் பெரிய விஷயம். அந்த ராஜபாட் ரோலுக்கு இவர் பக்கத்துலேயே வர விடுறதில்ல. அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி வச்சுருக்காங்க. இவங்க அப்பாவும் இப்போ இருக்கிற அந்த தாண்டவம் அப்படிங்கிற இப்போ உள்ள அந்த ஆசானா இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, அதாவது
அந்த லீடர் ஆஃப் த குரூப்னு வச்சுக்கோமே. ஸோ அவர் வந்து 2 பேரும் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதில் ஒரு தகராறில் பிரிஞ்சிடுறாங்க. இப்போ பையன் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் அப்பாவை வந்து விரோதித்து அப்பாவை ஏமாத்தினா தெரிஞ்சப்புறம் ஸ்டில் அந்த ட்ரூப்பில் இருக்கிறான். அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் ஏ ராஜபாட் தேர். ஸோ இதான் அவனுடைய ஸ்ட்ரகிள். இந்த ஸ்ட்ரகிளில் நடுவில் காதல் வருது, பணத்தோல்வி வருது, ஏமாற்றங்கள் வருது, எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த ஹி டஸ் த ரோல் ஸோ வெல். உதாரணமாக அது இப்போ பண்ணுற ஃபெமினின் கேரக்டர்னால அவனுடைய பிஹேவியரும் ஓரளவு ஃபெமினினாக இருக்குது. அதாவது ஹி டசன்ட் ஹேவ் மேல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இப்போ உட்காந்து பேசுகிற பூரா லேடிஸ் கூட சுட்டாங்கல் விளையாடுறதும், கிழவிகள் கூட உட்காந்து ஊர்க்கதை பேசுகிறதும், இந்த மாதிரி தான் அவனுக்கு பிடிக்குது. அவங்க தான் அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அண்ட் ஹிஸ் பிஹேவியர் கொஞ்சம் இந்த ஃபெமினைன் நேச்சரை அங்கங்கே காமிப்பாங்க. அது நல்லாயிருக்கும். பட் இன் ரியாலிட்டி மற்ற சீன்ஸில் வந்து அது ஒரு ரியல் மேல் கேரக்டரை காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கடைசியில் அந்த தெருக்கூத்து தகராறுகளில் இவங்களுக்கு வந்து ராஜபாட் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்பொழுது ஃபைனலி அதில் வந்து இவருக்கும் அந்த ஆசானிக்கும் தகராறு வந்துடுது. அந்த ரோலை வந்து சேத்தன் பண்ணியிருக்காரு. சேத்தனுடைய ஹேர்டுவே ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது, அவருக்கு வச்சிருக்கிற ஹேர்டு. ஸோ அவர் வந்து ஹீ இஸ் த பாஸ் தேர் அண்ட் ஹீ டசன்ட் வாண்ட் டு புஷ் ஹிம் அப். இவனை வந்து அந்த சின்ன ரோலே வச்சு அப்படியே ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுருக்கோங்கிறது தான் அவருடைய ஆசை. பட் அதே நேரத்தில் அவருடைய பொண்ணு இவனை ரொம்ப லவ் பண்ணிடுது. அவனை தான் கல்யாணம், ஏன்னா அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு பூரா இவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். ஸோ அதனால் அந்த நன்றி கடனில் அது ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சூழலே அங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இதில் வரும்பொழுதும் அவர் ராஜபாட்டை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதில் வந்து 2-3 கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று சேத்தன், அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த முழிக்கிற மொழிலாம் ரொம்ப நல்லா இருக்காது. அந்த ஒரு என்ன சொல்கிற வில்லனுடைய மொழி மாதிரி ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்கிறாரு. பூனைன்னு ஒரு கேரக்டர் வர்றாரு, நல்ல குண்டு பஸ்கின்னு இருப்பார். டிஷர்ட் தான் போட்டிருப்பார். அதில் அது என்ன அரசன் சோப்பு, பொன்வண்டு சோப்பு, அந்த லோகோ போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வருவார். நல்ல கேரக்டர். அவரும் அதை ரொம்ப அந்த ஊர் ஆள் அப்படியே பண்ணியிருப்பார். இன்னொருத்தர் அவர் பேர் படத்தில் இளவரசன் பேரும், நல்ல மாஸ்கலி, நல்ல உடம்புக்காரர் பண்ணுவார். அது அவருடைய ரோல் ரொம்ப சின்ன ரோல். ஆனால் அதையும் ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருந்தான்னு சொல்ல வைக்கிறதா அல்லது டைரக்டர் பண்ண வச்சாங்க. ஏன்னா வேறு ஒன்றும் இல்லைன்னா தட் பர்டிகுலர் கை ஸ்டார்ட்ஸ் லவ்விங் தெருக்கூத்து. ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்க்கும்பொழுதும் அதோட ஒரு ஈர்ப்பாகி அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறார். அப்போ இருக்கும்போதும் வீட்டில் ராத்திரி சின்னொண்டு ரூம், ப்ராப்ளி ஒரு 4-5 அடி அகலம் இருக்கணும், 7 அடி நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா ஒய்ஃபும் பிள்ளைகளும் அங்கே தான் படுத்துருக்கும். அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு முட்டை பல்பு இருக்கும். அந்த வெளிச்சத்தில் அவர் வந்து அந்த அடவு கட்டி ஆடி பார்ப்பார். அந்த ஸ்டெப்ஸ் வச்சு பார்ப்பார். அதெல்லாம் அந்த சீன்ஸ் வந்து ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ் தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி ஹவ் எ மேன் இஸ் ரியலி மேட் ஆஃப்டர் பர்டிகுலர் திங் அண்ட் ஹி ஸ்டார்ட்ஸ் எக்ஸசைஸ் ஒரு மாதிரி தன்னையே ட்ரெயின் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர், இந்த பூனைங்கிற கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தாண்டவம் சேத்தன் கேரக்டர் நல்லாயிருக்கும். அந்த பொண்ணு அம்முன்னு ஒரு அம்மா, அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்குது. அதை விட ஹீரோவுடைய அம்மாவும் ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, அந்த டைலக்டில் பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா வந்து ப்ராப்ளி நெக்ஸ்ட் டு ஹீரோ ஐ வில் கிவ் ஹர் த செகண்ட் பிளேஸ் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்டர் அதே மாதிரி மற்ற நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து வெளியே கொண்டு போய் போட்டால் ஆளுகள்லாம் முடியாதுங்கிறதுக்காக தன்னுடைய ஊர்லேயே வச்சு எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த ஊரில் நிஜமாகவே தெருக்கூத்தில் நடிக்கிறவங்கெல்லாம் இதில் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த டீமாக இருக்கிறாங்க. ரொம்ப இயல்புன்னு என்ன சொல்கிறது, நான் வந்து மலையாள படங்களை சொல்லுவேன். அதாவது தே டேக் அ பாயிண்ட் அண்ட் கோஸ் ஒன்லி பை தேட். இந்த புல்சை மாதிரி இட் ஜஸ்ட் ஹிட்ஸ் அ டார்கெட். நேரே போதும், அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த தேவையில்லாத ஜோக்குகளோ, சண்டைகளோ, பாட்டுகளோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் டு டேக், யூ டேக் தட் அலோன். அதுக்கு போவாங்க, நல்லா ஹூட் போட்டுட்டு அதுக்கு மட்டும் போகிற மாதிரி மலையாள படங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவேன். அதே மாதிரி தான் உதாரணமாக இப்போ டக்குன்னு மம்முட்டி படம் கூட இருந்துச்சு, இந்த காதல் இந்த கோர்னு ஒரு படம் வந்தது இல்லை. அதில் பாருங்கள் எக்ஸசைஸ் எதுவுமே இருக்காது. ஒரு கேஸு, அது ஏன் கேஸுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஒரு லைன் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் மூவ்ஸ் இன் வெரி வெரி க்ளீன் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது தெருக்கூத்தில் ஒரு கேரக்டருக்கு வந்து ஹிஸ் ஃபாதர் வாஸ் ராதர் சீட்டட்னு வச்சுக்கலாம், அல்லது அது ஒரு சண்டையில் பிரிஞ்சிருந்து சொல்லலாம். ஹி வாண்ட்ஸ் டு பிகம் லைக் ஹிஸ் ஃபாதர். பட் அதுக்காக அவன் புது ஜமா ஒன்று ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அவனால் முடியல. பழைய ஜமா கைப்பற்றணும்னு ஆசைப்பட்றான். அது ஃபைனலாக அந்த தாண்டவம் வந்து முடியாதுங்கிறாரு. அதில் அந்த கடைசி ஃபியூ சீன்ஸை மட்டும் கொஞ்சம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது அர்ஜுன் இஸ் ராஜபாட். ஸோ அந்த அர்ஜுன் பாட்டை வந்து இவன் கேட்குறான், அவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரௌபதி ரோலு, குந்தேவி ரோலு, இந்த மாதிரி ரோல் தான் அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவங்க அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, அம்மா இறந்தும் போயிடுறாங்க. ஸோ அதில் கஷ்டப்படுவான், கடைசியில் முடியாது. கடைசியில் என்னென்னா தாண்டவம் வந்து
அதான் இந்த பாஸ் அவர் வந்து நீ வந்து குந்தவி தேவியாக தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். அவர் வந்து கர்ணனாக இருப்பார். ஸோ கர்ணனை வந்து அர்ஜுனன் கொன்றுறான். கொல்லும்போது அவர் அப்படி செத்து கிடக்கிறாரு. அப்போ வந்து இந்த அம்மா வந்து அம்மா இல்லையா, ஸோ கர்ணனும் அதுக்கு முதல் மகனே அவன் தானே. ஸோ அந்த அம்மா அழுகுது. அந்த அழுகிற சீன் அவன் ரொம்ப நல்லாவே ஹீரோ பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு, இந்த அடவுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணணும், அழுதுகிட்டே பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதில் ஒரு இது கூட நல்லாயிருக்கும். அவர் நல்லா பண்ணும் பொழுதும் ஹீரோவாக இருக்கு. இந்த தாண்டவம் வந்து வாத்தியார் வந்து ஆக்சுவலாக செத்து போயிட்டார். கர்ணன் செத்து போயிட்டார். ஆனால் அவர் முழிச்சு அவனை பார்ப்பார் அந்த நடிப்புக்காக. பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலி ஹி கோஸ் அண்ட் சிம்பிளி பாஸ் டவுன் பிஃபோர் ஏர். அவன் முன்னால் காலில் விழுகிற மாதிரி ஏறக்குறைய இருக்கும். இப்போ விழுந்து செத்து போயிடுறாரு. ஸோ அதுக்கு பிறகு இவன் வந்து வாண்ட்ஸ் டு டேக் ராஜா. இவனால் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அவனுடைய அந்த ஜமாவில் இருக்கிற குரூப் மெம்பர்ஸை வந்து தே டோன்ட் திங்க் தட் ஹீ இஸ் சூட்டபிள் ஃபார் ராஜபாட்டிக்கு இவன் லாய்க்கில், இவன் பொம்பளை விஷயத்துக்கு தான் லாய்க்குன்னு நினச்சிக்கிறான். ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் டு ஹிம்செல்ஃப் ஆஸ் டு ஹிஸ் டீம் மெம்பர்ஸ் தட் ஹீ கேன் டூ ராஜபாட். ஸோ அதான் அதை வந்து ஃபைனல் சீன் கொண்டு வந்திருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். எப்படின்னா, எல்லாம் வந்திருப்பாங்க, மக்களே வந்திருக்க மாட்டாங்க, லைட்லாம் இருந்துக்கும், படார்னு லைட்டு போயிடும். நம்ம இளையராஜாவுக்கு நாள் கரண்ட் போச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இவர் ஆட வந்த உடனே லைட்டு போயிடும். உடனே அந்த பூனைங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, சுற்றி ஒரு 5-6 தீவெட்டிகளை துரத்தி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு கிரவுண்டை உற்பத்தி பண்ணிடுவார். ஆடியன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க டீம் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. த ஹீரோ ஸ்டார்ட்ஸ் டான்ஸிங் தட் ராஜபாட்டி யார் அர்ஜுனனுடைய ரோல் எடுத்து பண்ணுவான். முதல்ல உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னா இவ்வளவு என்ன சொல்கிறது, நல்ல அடவு கட்டி ஸ்மார்ட்டாக நினைக்கிறேன்னா யார் அதுன்னு பார்ப்பாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ பேர் கல்யாணம். நம்ம கல்யாணம் தான் அப்படிங்கிற ரொம்ப கேஷுவலாக நினைப்பாங்க. வெறித்தனமாக ஆடுறாரு. அந்த ஆட்டங்கள் வந்து அதுவும் அந்த தெருக்கூத்து ஓரளவு தெரிஞ்சவங்க அதை ரொம்ப ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ மக்களும் சொன்னாங்க, அடவுலாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா ஆடுறாரு. அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. பயணங்கள் முடிவதில் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் பேர் நம்ம மைக் மோகன் வந்து பாட போவார். ஆளே இருக்க மாட்டாங்க, பயங்கரமாக மழை பெஞ்சிரும். உடனே இவர் பாட போவார், மழை நின்றும். அப்புறம் பார்த்தா ஒரே மக்கள் கூட்டமாக வந்துடும். அதே மாதிரி தான் நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு, டபார்னு லைட்டு வந்துடும். அப்போ பார்த்தா ஆடியன்ஸ் நிறையா ஒரு 500 பேர் அந்த ஊர்க்காரங்க பூரா உட்காந்துருப்பாங்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லை. ஹி டான்ஸஸ் ஒன்லி இன் த டார்க், இந்த லைட் ஆஃப் தீவெட்டி. அதில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த இதில் அவர் ஆடி கடைசியில் போய் ஆடி முடித்து அப்படி சமணம் போட்டு உட்காந்துருப்பார் கம்பீரமாக. அவர் ஆடினால மூச்சு வாங்கும். இந்த பெருமூச்சு சத்தம் மட்டும் ரெக்கார்டிங்கில் வரும். அப்படியே வந்து படம் முடிஞ்சிடும். இப்போ இந்த லவ் பண்ணது என்னங்க ஆச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் உண்மையில் அப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாரா, அது பிற பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூ ஹேவ் டு ஆன்சர் யுவர் செல்ஃப், பிகாஸ் த ஃபில்ம் என்ஸ் தேர் வேர் ஹி வின்ஸ். அவர் வந்து தனக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கான், நான் ராஜபாட் பண்ணணும், என்னால் பண்ண முடியும்ன்ட்டு. அதை வந்து தனக்கும் ப்ரூவ் பண்ணுறான், தன்னுடைய டீம்மேட்ஸுக்கும் ப்ரூவ் பண்ணுறான். ஏன்னா அங்கே பார்க்குறக்கு இப்போ ஆடியன்ஸ் யாருமே இல்லை. ஆடியன்ஸுங்கிறது நம்ம தியேட்டரில் இருக்கிற நம்ம தானே ஒழிய அந்த படத்தில் இந்த ஆடியன்ஸ் இல்லை. ஸோ அந்த முடிவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம பயணங்கள் முடிதலை மாதிரி கடைசியில் எல்லோரும் வந்து உட்காராமல் தட்ஸ் த எண்ட். ஹீ ப்ரூவ்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீ ப்ரூவ்ஸ் தட் ஹீ குட் பி அ ராஜபாட். அவ்வளோதான், தேர் எண்ட்ஸ் த ஸ்டோரி. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு அதுக்கு பிறகு கூட்டம் தானா லவ் பண்ணானா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து முறைக்கிற பொண்ணு, நீ பாருனா வரணும், போனா போகணும்னு நினச்சிட்டியா, போடா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதனால் வருமா வராதாங்கிற ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடிப்பு, படம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டிய இடம்னா, இந்த படத்தை நான் 2 நாள் பார்த்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லவ் சீன் டுவேட் பாட்டு ஒன்று வரும். அப்போ எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எனக்கு அது என்ன எல்லோரும் பயங்கரமாக ரசிப்பாங்க, எனக்கு அதை அவ்வளோ ரசிக்க முடியாது. இந்த படத்தில் 1-2 இடத்துல முதல்ல பார்த்தேன். தூரத்தில் ஒரு இளையராஜா பாட்டு கேட்கும், பழைய காலத்து பாட்டு. ஸோ இதை போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். மியூசிக் வந்து இந்த மொட்டைப்பாறைன்னு காமிப்பாங்க, அந்த மொட்டைப்பாறைக்கு போகும்பொழுது கொடுக்குற மியூசிக் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இட் வாஸ் ஆல் வெரி மைல்டு, நாட் ஜாரிங். நமக்கு வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி மியூசிக் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பட் நான் ரிவ்யூ வாசத்தில் மியூசிக் யாருங்கிறத வாசிக்கலை. ஸோ ஒரு அந்த டூயட் பாட்டு வந்தோடனே மனசை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கலங்கிடுச்சுங்க. உடனே படத்தை அந்த பாட்டு கேட்டவுடனே பாட்டு ஃபுல்லாக கேட்டேன். மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இம்பேக்ட் வாஸ் ஸோ ஹெவி ஆன் மீ. ஸோ ஐ குட் கண்டினியூ. உடனே படத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட போனேன், கூகுள் ஆண்டவர்கிட்ட. ஐயா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜமா மியூசிக்னு போட்டேன். அப்படி மியூசிக்னு அடிக்கும் பொழுதே கீழே வந்துருச்சு ரவி அனிருத்துன்னு போட்டுருந்துச்சு. என்னடா ரவி அனிருத்துக்கு இதுக்கு என்னடா தொடர்பு இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஷாக்கு. என்னென்னு பார்த்தா ரவி அனிருத் மேலே என்ன போட்டிருக்காங்க, நான் வந்து ஜமா போட்டிருக்கேன், இவங்க ஜவான் படத்துக்கு மியூசிக் வந்து ரவி அனிருத் போல் அதை போட்டாங்க. அப்புறம் மறுபடி ஜமா மியூசிக் டைரக்டர்னு போட்ட பிறகு இளையராஜான்னு வந்த உடனே உண்மையிலே அசந்துட்டேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஏழில் இன்னொரு படத்துலேயும் நடந்துச்சு.
இந்த பாட்டு ஞாபகம் இல்லை. அஃப்கோர்ஸ் என்னுடைய ப்ளாகில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். பழைய பாட்டு கண்ணன் ஒரு 2 ஃபீமேல் கேரக்டர், 1 மேல் கேரக்டர் வரும். அந்த பாட்டும் அது மாதிரி யார் மியூசிக் யாருன்னு தெரியாமல் அந்த பாட்டை கேட்டு அழுக வர்ற மாதிரி இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். இப்போ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அன்றைக்கி அதுக்கு மேலே எனக்கு அந்த படத்தை பார்க்க அந்த பாட்டினுடைய இம்பேக்ட் ஸோ மச் ஆன் மீ, ஸோ ஐ குட் கண்டினியூ த மூவி. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா உட்காந்து அந்த பாட்டை மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து போட்டுட்டு அப்புறம் அந்த மீதி படத்தை பார்த்தேன். அந்த படம் அந்த பாட்டு தலைவர் பின்னியிருக்காருங்க. எனக்கு என்னை உருக்கிருச்சு. உங்களுக்கு எப்படி தெரியல, கேட்டு பாருங்கள். வெல், முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி இதெல்லாம் டெக்னிக்கலின்னு கூடக்கூடாது. இன் ஜென்ரல் பயங்கர ரிஸ்க் டேக்கிங் மூவி. இது எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ரொம்ப இந்த எஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ் ஷுட் நோ த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. ஏன்னா இது சரி கூழாங்கல், அந்த கொட்டுக்காளி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே சார்ட் ஆஃப் ரிஸ்கி மூவிஸ். தே கோ அப் ஆர் டவுன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ் ரசிகர்கள் உண்மையிலே நல்லவங்க, ஒழுங்கான படத்தை ஒழுங்காக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுதும் ஒரு நாட் எக்ஸ்பெரிமெண்டல், இட்ஸ் ரேதர் எக்ஸ்பெரிமெண்டல். பிகாஸ் நம்மளுடைய வழக்கமான மூவிஸினுடைய சாயலே ஆல்மோஸ்ட் இல்லாமல் ரொம்ப பிளெயினாக ஒரு ஆஸ் இஸ் சேல், அந்த புல் சேல் அடிக்கிற மாதிரி நீட்டாக பிளான் பண்ணி ஒரு அழகாக ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். அண்ட் ஐ ஃபீல் தட் நான் போன மூவியில் கூட சொல்லியிருந்தேன், எந்த படத்துக்கு, கூழாங்கல்ல ஏதோ ஒரு படத்துக்கு சொன்னேன், நம்முடைய ரசிகர்களுடைய தரம் உயராதா, அப்படி மட்டமாக தான் இருக்கணுமா அப்படின்னு வழக்கமாக சொல்கிறது உண்டு. ஐ கெட் பேக் ஆல் தோஸ் திங்ஸ் பிகாஸ் இந்த படத்துக்கும் நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது. கூழாங்கல்லும் நல்லா ஓடிருக்குது, கொட்டுக்காளியும் நல்லா ஓடுது. அதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் அவர் ஆடியன்ஸுக்கு சும்மா நாய்ஸி மூவிஸ் மட்டும், டும் படங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல படங்களே அவங்க பார்க்குறத வச்சு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஜென்ரேஷன் நிறையா வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஈவன் ஒரு 3 or 5 years முந்தி வரைக்கும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கடைசி ஃபியூ இயர்ஸில் கொஞ்சம் தமிழ் படத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. பட் இந்த மாதத்தில் வந்த அந்த 4 படங்கள், எது கூழாங்கல், ஜமா ப்ளஸ் கொட்டுக்காளி ப்ளஸ் வாழை, இந்த 4 படத்தையும் பார்த்து மொத்தமாக எதாவது எழுதணும்னு நினச்சேன், பேசணும்னு நினச்சேன். அது சொன்ன மாதிரி 2 படத்தை பார்க்குறதுக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. வி ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் ஆஃப் த பிக் மூவிஸ் டு ஸ்லோ டவுன் a little. அதுக்கு பிறகு இவங்களுக்கு படமே போடுவாங்க போல். ஸோ இட்ஸ் எ நைஸ் மூவி. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் பீப்புள் லைக் திஸ் மூவி. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எடுத்தது கொண்டது அதெல்லாம் அவருடைய ஒரு தனிப்பட்ட இது. பட் அந்த படத்தை வழக்கமாக தமிழ் படங்கிறது எவ்வளவு லாஜிக் இருக்காது, சென்ஸ் இருக்காது, சென்சிபிலிட்டி இருக்காது. இந்த மாதிரி ஒரு வரட்டுத்தனமான படங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுகளுக்காகத்தான், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி படத்தையும் என்ஜாய் பண்ண முடியும்னு காமிச்ச அந்த ஆடியன்ஸுக்கு பிக் சல்யூட். தேங்க்யூ. ஹோப் டு see you again. Bye.